ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி ஆட்டோடெஸ்க் இன்வென்டரில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராமுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் டயக்ராமை ஜஸ்ட் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம போட போகிற டயக்ராம். டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 95 + 205 + 105 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 145, டோட்டல் பார்த்தீங்கன்னா 445 வரும். தென் இந்த ரேடியஸ் பார்த்துட்டிங்கன்னா 230, இந்த ரேடியஸ் பார்த்துட்டிங்கன்னா 190, இது 20. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே லென்த்து 200, பிரெத்து 200. இந்த சர்க்கிளோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 160. தென் இன்னர் இந்த ஸ்வீப்போட ஸ்கெட்ச் பார்த்துட்டிங்கன்னா 100, தென் 80, ரெண்டுமே டயாமீட்டர். தென் இந்த ரேடியஸ் பார்த்துட்டிங்கன்னா 75. வாங்க வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். உங்கள் இன்வென்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட் கொடுத்து என்டர் ஆகிக்கோங்க. என்டர் ஆகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு சர்க்கிள் டயா பார்த்தீங்கன்னா ஓகே டயாலாம் தான் இருக்குது. டயா 230 கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போது எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 20 ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போது இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போது 2 சர்க்கிள்ஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் 100 கரெக்டாக. தென் இன்னர் சர்க்கிள் டயா பார்த்தீங்கன்னா 80. தென் இப்போ ரைட் கிளிக் எடுத்து ஓகே கொடுத்துக்கிட்டு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போது ஓகே இந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்வீப்புக்கு ஸ்கெட்ச் போட போகிறோம். தென் இப்போது ப்ரொஜெக்ட் ஜாமெட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ஃபேஸை 2Dக்கு மாற்றிக்கிட்டு தென் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. தென் இப்போது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஹரிசண்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு. தென் இப்போ ஒரு வெர்டிக்கல் லைன். தென் இப்போது டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 75 கரெக்டாக. தென் இந்த பாயிண்ட்லேருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 300. தென் இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200. ஓகே 200 ஓகே. தென் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஓகே இப்போ நம்ம டேஞ்சன் கொடுக்கணும். டேஞ்சன் கொடுக்காததுனால 1 டைமென்ஷன் நீடுன்னு சொல்லுது. தென் இப்போ டேஞ்சன் எடுத்துக்கிட்டு தென் ரேடியஸையும் அந்த லைனையும் டேஞ்சன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போது பிளேன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேன் க்ரியேட் ஆகிடும். இப்போது அந்த பிளேனை வச்சுக்கிட்டு க்ரியேட் ஸ்கெட்ச் கொடுத்து மேலே உள்ள அப்பர் ரெக்டாங்கிள் போடணும். 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு டேப் யூஸ் பண்ணி டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. 200, இதுவும் 200, அது லென்த்து பிரெத்து ரெண்டுமே 200. தென் இப்போ ஃபில்லட் எடுத்துக்கிட்டு ஃபில்லட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 20. எல்லா கார்னர்லேயும் கொடுங்க ஃபில்லட்டு, 4 கார்னர்லேயும். தென் ஓகே கொடுத்துட்டு உள்ள கட்டுக்கு சர்க்கிள் போடுங்க. இதோட டயா பார்த்தீங்கன்னா 20. ஓகே டயாலாம் தான் இருக்குது. டயா 20. 4 கார்னர்லேயும் போடணும். சேம் டயா 4 ஆல் கார்னர்ஸ். தென் ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் எடுத்துகிட்டு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் 20 ஓகே. தென் இப்போ ஸ்வீப் எடுத்துக்கிட்டு கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பூலியனில் ஓகே கரெக்டாகிடுச்சு. தென் டபுள் விசிபிலிட்டி கொடுத்துக்கிட்டு சேம் இதையும் விசிபிலிட்டி ஆன் பண்ணிக்கோங்க. தென் டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கெட்சுக்கு போயிடும். தென் இதை கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நார்மலுக்கு மாற்றிக்கோங்க.
பிகாஸ் அது ரெண்டுமே விசிபிளாக இருந்தால் இன்டர்செக்ட்னு காமிக்கும். அதனால் நான் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டேன். இப்போ கர்வ் செலக்ட் பண்ணுங்கள். கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டு பூலியனில் கட் கொடுங்க. தென் கிளிக் ஓகே. ஓகே, ஃபுல்லாக கட் ஆகிட்டு தென் ரெண்டுத்துல விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. தென் இன்னர் சர்க்கிளில் விசிபிள் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் எடுத்து ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுங்க. ஓகே. தென் இப்போது அகைன் பிளேன் கிரியேட் பண்ணணும். ஆஃப்செட் பிளேன் எடுத்துக்கிட்டு இந்த ஃபேஸ்லேருந்து -445, டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 300 - 145. ஓகே, இப்போ வந்து அந்த பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து மறுபடியும் 2 சர்க்கிள் போடணும். 80 சேம் 60. அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70. தென் இந்த சென்டர்லேருந்து மேலே உள்ள ஹைட் பார்த்தீங்கன்னா 70 வரும். ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிட்டு தென் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க. இப்போது ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டு ஓகே, அது வந்து சென்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சென்டராக தான் இருக்கணும். அதை சென்டர் பண்ணிட்டா கன்ஸ்ட்ரைன் ஆகிடும் கரெக்டாக. ஓகே, கன்ஸ்ட்ரைன் ஆகிடுச்சு. தென் ரிவர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு அதில் 2 கொடுங்க. 2 வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது சேம் ஸ்கெட்சை அதில் ட்ரீயில் போயிட்டு ஸ்கெட்சை விசிபிள் பண்ணிக்கிட்டு அகைன் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இன்னர் சர்க்கிளை கட் கொடுங்க. பூலியனில் கட் கொடுத்துட்டு நீங்கள் ட்ராக்கும் பண்ணலாம். 2 கொடுத்து அந்த ஃபேஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. உள்ளே கட் ஆயிரும். ஓகே, கட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண பார்த்தா அந்த கட்டு தெரியும். ஓகே, கரெக்டாக கட் ஆகிட்டு தென் இப்போ வந்து எகைன் பிளேன் கிரியேட் பண்ணணும். ஓகே, டாப் பிளேனுக்கு கரெக்டாக ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா 115 கொடுக்கணும். 100 கொடுத்துட்டு நம்ம 115 மறுபடியும் ஸ்கெட்ச் போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ 100 கொடுங்க. தென் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அந்த பிளேனில் மறுபடியும் 2 சர்க்கிள் போடணும். சேம் ரேடியஸ் 80 அண்ட் 60. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 95 கரெக்டாக. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சேம் எக்ஸ்ட்ரூடு ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெட்சை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் 2 கொடுத்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே, சேம் ப்ரீவியஸ் எக்ஸ்ட்ரூட் என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு இன்னர் சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன். இப்போ நான் பூலியனில் கொடுக்குறேன். அது கரெக்டாக கட் ஆயிரும். ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் ஆயிடுச்சு. நான் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, அது வந்து 2 சர்க்கிளும் வந்து விசிபிளாக இருக்கிறதுனால அப்படி காமிக்குது. ஓகே, அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிளுமே ஸ்கெட்சில் இருக்குது. அதனால தான் அந்த எரர் வந்துச்சு. அவுட்டர் சர்க்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிருந்தா அது கரெக்டாக வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து மேலே உள்ள அப்பர் சர்ஃபேஸ் போட்டுடலாம் கரெக்டாக. அதாவது 15 எக்ஸ்ட்ரூட் அதோட ஸ்கெட்சு தனியாக போடணும். ஸோ இப்போ அந்த ஸ்கெட்ச் போடலாம். ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இன்னரை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கிட்டு இன்னர் சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் லைன் எடுத்து தென் 70 கொடுத்துக்கோங்க. 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுக்கோங்க. தென் இப்போ 70 கொடுத்துக்கோங்க. தென் அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 20. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 20 கரெக்டாக ரேடியஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரேடியஸ் கொடுத்துக்கோங்க.
தென் இப்போ மிரர் எடுத்துக்கிட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு மிரர் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஹரிசாண்டல் லைன் அப்ளை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். தென் இப்போ சென்டர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 50. இதை வந்து ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கோங்க. 2 சர்க்கிளையும் சென்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 வரும் கரெக்டாக. தென் இதையும் ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கோங்க. தென் டேஞ்சண்ட்டாக லைன் போடுங்க, இல்லைனா நார்மலாக லைன் போட்டுக்குங்க. டேஞ்சன்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். 4 சைடும் போடுங்க. தென் இப்போ டேஞ்சன்ட் எடுத்துக்கிட்டு டேஞ்சன்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. சேம் 4 பக்கமும் டேஞ்சன்ட் கொடுக்கணும். நீங்கள் எந்த ஸ்கெட்சை 3Dயில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் 3Dயில் மாற்றுறப்ப ஸ்கெட்சாக இருக்கணும். எஸ்எப்ட்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த எரர். இதுதான் அதுக்கு சொல்யூஷன். எது கரெக்டாக 3Dயில் மாறணுமோ அது மட்டும்தான், அந்த ஸ்கெட்ச் மட்டும்தான் 2Dயில் இருக்கணும். தென் ட்ரிம் உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆயிரும். ஓகே, 2 டைமென்ஷன் எதனால் கேட்குதுன்னா உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் லைனால் கேட்குது. அதுக்கு அளவு கொடுத்தா அது ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆகிடும். ஓகே, இன்னர் சர்க்கிளில் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதை கட் பண்ணோம் இல்லையா? ஓகே, கேன்சல் கொடுத்துட்டு தென் ஸ்கெட்சை டபுள் டேப் பண்ணிக்கிட்டு ட்ரிம் எடுத்துக்கோங்க. ட்ரிம் எடுத்துகிட்டு இதை ட்ரிம் பண்ணிடலாம். தென் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு சேம் 15 கரெக்டாக. இப்போ அந்த ஹைட் வந்து கரெக்டாக 100 + 15 115 ஆயிரும். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. 2 சர்க்கிள் டயா பார்த்தீங்கன்னா 20. ஓகே, இப்போ கான்சென்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டு அவுட்டர் எட்ஜையும் நம்ம போட்ட சர்க்கிளையும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். தென் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட் கட் ஆகிடும். ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சாம்பர் கொடுக்கணும். 4 சர்க்கிளுக்கும். ஓகே, டேர்ன் பண்ணிக்கிட்டு இதுக்கும் சாம்பர் கொடுத்துக்கிறோம். அந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி தான் சாம்பர் ஆங்கிள். தென் இப்போது விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பிளேனையும் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபில்லட் தரணும். ஃபில்லட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 கரெக்டாக. இங்கே இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம் ப்ளஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு அது ஜாயிண்ட் ஆகிற இடமும் ஃபில்லட் ஆகணும். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல சர்க்கிள் போடணும், அதாவது கட் பண்ணணும். இந்த சர்க்கிள் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 190 சம்திங். ஓகே இருங்க பார்த்துக்கிறேன். 190 கரெக்டாக. இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனு மாற்றிக்கோங்க. தென் அதில் சென்டராக வச்சுக்கிட்டு இந்த சர்க்கிள் பார்த்துட்டிங்கன்னா 20 கரெக்டாக. ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு சர்க்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ 4 தான் வேணும். நம்ம 4 கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். தென் எக்ஸிட் ஆகிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் கொடுத்து ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுங்க. கட் ஆகிரும். பூலியனில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தா அது பூலியனில் கரெக்டாக கட் எடுத்துக்கும்.
ஓகே, இப்போ வந்து டயக்ராம் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. ஓகே, மேக்ஸிமம் போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து ஆஃப் செக்ஷன் வியூவில் நம்ம போட்டது கரெக்டானு பார்த்துக்கலாம். பிளேன் ஓகே, தென் கிளிக் ஓகே கொடுத்துங்க. தென் ஃப்ரண்ட் பிளேனை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். வியூ உள்ளே போகிற கட்டும் கரெக்டாக இருக்குது, மேலேருந்து வர கட்டும் கரெக்டாக இருக்குது, இந்த 75 கரெக்டாக இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.